ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈச்சனாரி திருக்கோயில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா, இது ஒரு 600 ஆண்டு பழமையான கோயில். இந்த விநாயகர் 6 அடி உயரம் 3 அடி அகலம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட விநாயகர். இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், விநாயகருக்கான ஆலயம். இங்கே வேறு எந்த தெய்வங்களும் கிடையாது, ஒன்லி விநாயகர் மட்டும்தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வரலாறு பார்த்திங்கன்னா, இந்த விநாயகர் சிலை பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ வழியில் வண்டி எச்சு முறிஞ்சு இங்கேயே நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த சிலை இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் கோயில் இங்கேயே கட்டிடலான்னு முடிவு பண்ணி இங்கேயே விநாயகருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி கட்டியிருக்காங்க. இது ஒரு பிரபலமான ஒரு விநாயகர் கோயில். இங்கே வேண்டுனா வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. இங்கே வேறு எந்த தெய்வத்துக்கான சன்னதி கிடையாது, ஒன்லி சிம்பிளாக விநாயகருக்கு மட்டும்தான் ஒரு முக்கியமான கோயில். வருஷத்தில் விநாயகர் சதுர்த்தி இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. தமிழக அரசோட அன்னதான திட்டம் இங்கே செயல்படுது. இது ஒரு அரசு கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் 8 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும். இங்கேயே திருமண மண்டபம் இருக்குது. மேரேஜ் பண்ணுறவங்க இங்கே ஈஸியாக அலுவலகத்தில் பேர் பதிவு செஞ்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். இது அரசன் வேம்பு சேர்ந்த விநாயகர். இது ஹோமம் செய்கிற இடம். இது பூங்கா மாதிரி. இது ஒரு நந்தவனம். இங்கே பசுக்களும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் டாய்லெட் எல்லாமே இருக்குது. இது அலுவலகம். புக் ஸ்டால் பார்த்தீங்கன்னா இருக்குது. கோயில் வரலாறு புக் ஸ்டாலு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் மண்டபம், திருமண மண்டபம். மேரேஜ் பண்ணுறதுனா இங்கே தான் பண்ணுவாங்க. நல்ல பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா